வணக்கம் நண்பர்களே, ஆயக்கலைகள் இயற்கை 64 சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நண்டு குழம்பு. வாங்க நண்டு குழம்பு எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ நம்ம நண்டை எப்படி க்ளீன் பண்றதுன்னு பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட் அதோட காலை தனியா எடுத்து வச்சுட்டு பின்னாடி சைடு ஓட பிச்சு போட்டுடலாம். அதுக்கப்புறமா சின்ன சின்ன காலில் அந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் நம்ம பிச்சிடலாம். அப்படி கையால் பிச்சாவே ஈஸியாக வந்துடும். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, அதெல்லாம் வேஸ்ட்டு தான். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் சைடு திருப்பி அதோட ஓட பிச்சு எடுத்துட்டு அதில் ஏதாவது கசடு இருந்ததுன்னா அதையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அதை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அந்த நண்டை ரெண்டு இதாக உடச்சிக்கலாம். உடச்சிட்டு நம்ம பிடிச்சி வச்சோம்ல ஃபஸ்ட்டு அந்த காலோட ஓரத்தில் முள்ளு முள்ளாக இருக்கும். அதெல்லாம் நம்ம இப்படி செதுக்கி க்ளீன் பண்ணிடலாம். அப்போ தான் நம்ம சாப்பிட்றப்ப ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி அந்த முள் குத்தும். அதுக்கப்புறம் அந்த ஓரத்தில் இருக்க முள்ளையும் அந்த ஷார்ப்பாக இருக்க பகுதியும் நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். இன்னொரு நண்டு இப்போ க்ளீன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பின்னாடி உள்ளதை பிச்சு ரிமூவ் பண்ணி போட்டுட்டு காலை பிச்சு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் சின்ன சின்ன கால் ஓரத்தில் உள்ளதெல்லாம் பிச்சிடுறோம். எகைன் இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடு ஃப்ரண்ட் சைடு ஓட பிச்சு எடுத்துடுறோம். இந்த ஃப்ரண்ட் சைடு ஓடு பிக்கிறப்ப இந்த எல்லோ கலராக இருந்தால் அதை நம்ம வச்சுக்கலாம். அதை நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. மற்றதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த எல்லோ கலராக இருக்கிறத நம்ம வச்சுக்கலாம். இப்போ இதையுமே நம்ம ரெண்டாக வெட்டிடலாம். இப்போ நம்ம இதே மாதிரி எல்லா நண்டையும் க்ளீன் பண்ணிடலாம். சேம் இந்த காலை ஓரத்தில் உள்ள முள்ளெல்லாம் வெட்டி எடுத்துட்டு அந்த லாஸ்ட்டில் குறுமையாக இருக்க பகுதியும் நம்ம வெட்டுறோம். இப்போ நம்ம எல்லா நண்டையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதை நல்லா அலசியாச்சு. 2-3 வாட்டி நல்லா அலசி இப்போ நண்டு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இதை எப்படி கிரேவி செய்யலாம், குழம்பு செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்ங்கிறத நம்ம பார்த்துடலாம். இங்கே ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, இவ்வளோ தான் தேவையான பொருட்கள் தாளிக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா இங்கே கொஞ்சோண்டு தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 கப்பு தேங்காய் இருக்கும். இது 4 நண்டுக்கு கரெக்டாக இருக்கும். நண்டோட அளவுக்கு ஏற்றாப்புல நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். அதே மாதிரி 4 நண்டுக்கு ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்திருக்கேன். ஒரு 20 மினிட்ஸ் பிஃபோர் இதை ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம அடுப்பில் கடாயை வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம், இது ரெண்டும் நம்ம சேர்த்துருக்கோம். சோம்பு வெந்தயம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருந்த சின்ன வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பூண்டு இது எல்லாமே சேர்த்து நம்ம வதக்கிக்கிறோம். அங்கே புளியோடையே தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறாங்க. கரைச்சி ஊற்றுறப்ப அதோட சேர்ந்துடும். அதே மாதிரி நீங்கள் நண்டை க்ளீன் பண்ணி கொண்டுட்டு வந்தோடனே இந்த மாதிரி தாளித்து நண்டை அட்லீஸ்ட் வதக்கியாவது வச்சுருங்க. அதே மாதிரி நீங்கள் கடையிலேருந்து நண்டு க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்தாலும் உடனே செஞ்சுருங்க. ஏன்னா அது ஊற்றிடும் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்புறம் வேஸ்ட் ஆயிரும். அதனால் எப்போதுமே நண்டை க்ளீன் பண்ணோடனே நம்ம செய்ய ஆரம்பிச்சிடணும். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டை இதோட சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். அது கொஞ்ச நேரம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மசாலா ஜாமான்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்காங்க.
அப்புறமா வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துருக்காங்க. இது வந்து நம்ம 4-5 பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். உங்கள் அளவுக்கு ஏற்றாப்புல வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து கூடவோ குறைச்சோ போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துருக்காங்க. இப்போ இதையும் சேர்த்து அந்த நண்டோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கலாம். நண்டை பொறுத்த வரையும் யூஸ்வலாக வந்து கொஞ்சம் இனிப்பாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா உங்கள் காரம் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல காரம் வந்து போட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துருக்காங்க. இது நமக்கு கோல்டு இருக்க டயத்துலலாம் எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லது. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க தேங்காய் அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நண்டை பொறுத்த வரையும் ரொம்ப ஹீட்டான ஒரு ஐட்டம். ஸோ வெயில் காலத்தில் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. கண்டினியூஸாக நீங்கள் எடுத்துகிட்டே இருக்கீங்க, எப்போதும் சாப்பிடுவீங்க அப்படின்னா எடுத்துக்கலாம். புதுசாக சாப்பிட்றவங்க வெயில் காலத்தில் வந்து கண்டிப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போ நம்ம புளி கரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அதுலேயே உப்பு சேர்த்துருந்தோம். அதையும் சேர்த்து கரைச்சி புளி தண்ணியை வந்து நம்ம அதோட சேர்த்துக்கிறோம். அதே இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம குழம்பு மூடி போட்டுட்டு நல்லா கொதிக்கிற வரைக்கும் விட்டுறலாம். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்கு, செம வாசனையாக இருக்கு. அது திக்கா வர வரையும் நல்லா கொதிக்கணும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்குறோம், இன்னும் திக்கா வரல, அதே மாதிரி தண்ணியாக தான் இருக்கு. உங்களுக்கு குழம்பா வேணும்னா கொஞ்சம் திக்கா வந்தோடனே நிப்பாட்டிடலாம். இல்லை பெரட்டின மாதிரி வேணும்னா நல்லா வத்த விட்டு நல்லா பெரட் மாதிரி ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு, குழம்பு ஆஃப் பண்ணியாச்சு. நல்லா திக்காக இருக்குது. பார்க்குறப்பே நாக்கில் வந்து எச்சி ஊறுது. இது ஆக்சுவலாக நான் அம்மா வீட்டுக்கு போயிருந்தப்ப எடுத்த வீடியோ. அம்மா தான் செஞ்சாங்க இந்த ப்ரிப்ரேஷன் எல்லாமே. அவ்வளோதாங்க. நண்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்களா? நீங்களும் இந்த நண்டு குழம்பு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். நன்றி. நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், நான் போடுற அடுத்த வீடியோவில் கிவ்அவே பற்றின அனௌன்ஸ்மெண்ட் இருக்குன்னு. அதுபடி இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு ஒரு லைக், ஒரு ஷேர், ஏதோ ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு ஷேர் பண்ணியிருக்கணும். எய்தர் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் ஏதோ ஒரு சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோ கீழே உங்கள் கமெண்ட்ஸை சொல்லியிருக்கணும். இப்படி கமெண்ட் பண்ணுறவங்கலேருந்து 3 பேர் நாங்கள் செலக்ட் பண்ணி கிவ்அவே சென்ட் பண்ண போகிறோம். இந்த கிவ்அவே வந்து இன்னையிலேருந்து 2 வீக்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். 2 வீக்ஸ்க்குள்ளே யாரெல்லாம் கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்கள வந்து நம்ம கிவ்அவேக்கு வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் லைக் பண்ணுற மூலமாக தான் நம்ம சேனல் வந்து மற்றவங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும். நன்றி. சமைத்து சுவைத்து மகிழுங்கள்.